ஹலோ எவ்ரிவான். இங்கிலீஷில் எழுதணும், வாசிக்கணும், சவுண்ட்ஸோட கரெக்டாக வாசிக்கணும், பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான டே 5 வீடியோ தான் இது. வாங்க படிக்கலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏ, இ, ஐ, ஓ, யுங்கிற இந்த 5 வவல்ஸ் வச்சுட்டு தான் வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். தமிழில் 12 உயிரெழுத்துகள் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் ஏ, இ, ஐ, ஓ, யுங்கிற இந்த 5 எழுத்துக்கள் தான் வவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வவல்ஸ் அப்படின்னா ஏஇ ஐஓயு. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்ஸோட சவுண்ட்ஸை ஏற்கனவே 4 வீடியோக்கள்லையும் பார்த்துட்டோம். அதில் பார்க்கும்பொழுதே நம்ம இந்த ஏஇ ஐஓயுக்கும் சேர்த்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஏஇ ஐஓயு அப்படிங்கிற இந்த 5 வவல்ஸும் அது கூட சேரக்கூடிய எழுத்துக்களை பொறுத்து வேறு வேறு சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் ஆனால் நம்ம இப்போ ஆல்ஃபபெட் சவுண்ட்ஸ் படிக்கும்பொழுது பார்த்த அந்த பேசிக்கான சவுண்ட்ஸை வச்சு மட்டும் நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். இதை நம்ம படிக்க தெரிஞ்சாலே 50% நம்மளுக்கு வாசிக்க தெரியும். ஸோ ஏவுக்குரிய சவுண்ட் அ, ஈக்குரிய சவுண்ட் ஏ, ஐக்குரிய சவுண்ட் இ, ஓவுக்குரிய சவுண்ட் ஆ, யூக்குரிய சவுண்ட் அ. இதை வச்சு தான் நம்ம எப்படி வேர்ட்ஸ் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பி, பிக்கு என்ன சவுண்டு பார்த்தோம்? இப், இப், அ, ப. பார்த்தீங்கன்னா இப், ஏ, பே, இப், இ, பி, இப், ஆ, பா, இப், அ, ப. இது பார்த்திங்கன்னா ஆன் தான் எழுதுவோம், ஆனால் அ அப்படின்னு சொல்லுவோம். யு அ அ தான். ஸோ இப் அ ப, இப் ஏ பே, இப் இ பி, இப் ஆ பா, இப் யு ப. இது கூட நம்ம ஒரு சில லெட்டர்ஸை ஜாயின் பண்ணி வேறு ஒரு புது வேர்ட்ஸ் உருவாக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இப் அ, இன், பேன், இப் ஏ பே, இன், பென், இப் இ பி, இன், பின், இப் ஆ பா, இ, பாய், இப் அ ப, இன், பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இக் அ, க, இட், ஏ, டே, இஹ், ஈ, ஹி, ட், ஆ, டா, இஃப், அ, ஃப. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என் போட்டோன்னா கேன், இட்டு போட்டோன்னா கேட், க, இட், கேட், டே, இன், டென், ஹி, இப், ஹிப், டா, ஈ போட்டோன்னா டாய், இம், எம் போட்டோன்னா டாம், இன் போட்டோன்னா ஃபன், ஃப, இன், ஃபன், கே, இட், கேட், டே, இன், டென், ஹி, இப், ஹிப், டா, இம், டாம், ஃப, இன், ஃபன். இட்,
a, da, id, dad, ich, a, ha, it, hat, im, a, man, it, mat, im, a, ip, map, il, a, la, ip, lap, ich, ye, he, in, hen, ip, ye, pe, in, pen, im, ye, in, men, it, ye, te, in, ten, in, ye, it, net, ip, ye, it, pet. ஸோ ஆ சவுண்ட் வச்சு கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம், ஏ சவுண்ட் வச்சு எழுதியிருக்கோம். இப்போ இங்கே நம்ம இ சவுண்ட் வச்சு எழுத போகிறோம். இல், ஈ, இப், லிப், இஸ், ஈ, இப், சிப், it, e, t, in, tin, you, e, we, in, win, is, e, see, in, sin. ஸோ அங்கே இ சவுண்ட் வச்சு கொஞ்சம் எழுதியாச்சு. அடுத்தது ஆ சவுண்ட் வச்சு எழுதலாம். இட், ஆ, ஈ, டாய், இஸ், ஆ, சா, ஈ, soy, it, a, ta, ip, top, im, a, ip, mop. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அ சவுண்ட். இப், அ, ப, இன், பன், ஃப, இன், ஃபன், அ, க, இன், கன், இப், அ, ப, இட், பட், இன், அ, ந, இட், நட், இக், அ, it, cut, is, a, sa, in, sun. ஸோ இந்த 5 vowels வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதிட்டோம். நீங்கள் இதே போல் வேர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ இப்போ நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட
ஆல்ஃபபெட்ஸ் அதோட சவுண்ட்ஸ் அதை நீங்கள் ஒரு நோட்டில் கூட நோட்டு போட்டு அழகாக எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸை பார்த்துட்டு கூட இதை கம்பேர் பண்ணி எழுத்துக்களை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எழுத்துக்களை சேர்த்து நான் சவுண்டு சொல்கிறேன். ப இன் பேன், க இட் கேட், ட இட் டேட், ஹ இட் ஹேட், ம இட் மேட், ம இப் மேப், ல இப் லேப். இங்கே ஏ சவுண்டு இப் ஏ அப்படி சேருது. பே இன் பென், டே இன் டென், ஹே இன் ஹென், பே இன் பென், மே இன் மென், டே இன் டென், நே இட் நெட், பே இட் பெட், பி இன் பின், ஹி இப் ஹிப், லி இப் லிப், சி இப் சிப், டி இன் டின், வி இன் வின், சி இன் சின், பா இ பாய், டா இம் டாம், டா இ டாய், சா இ சாய், டா இப் டாப், மா இப் மாப், ப இன் பன், ஃப இன் ஃபன், க இன் கன், ப இட் பட், ந இட் நட், க இட் கட், ச இன் சன். ஸோ ரேண்டமாக ஒரு சில வேர்ட்ஸை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதே மாதிரி நடுவில் வவல்ஸ் வர 3 லெட்டர் வேர்ட்ஸை நீங்கள் படித்து பார்க்கலாம். என்னக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லலாம், ஸோ மற்றவங்கள்ட்ட இருக்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் டெய்லி யூசேஜ் சென்டென்ஸில். உள்ளது அப்படிங்கிறது தான் இன்னையோட வீடியோவோட டாப்பிக்காக இருக்க போகுது. என்னிடம் உள்ளது, அவர்களிடம் உள்ளது, எங்களிடம் உள்ளது, அவனிடம் உள்ளது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்குரிய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டதுலேருந்தோ இல்லை ரேண்டமாக ஒரு சில வேர்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என்னிடம் உள்ளது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நான் பன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் அ பன். அடுத்தது எங்களிடம் உள்ளது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வி ஹாவ். இப்போது ஐ அப்படிங்கிறது நான் ஒரு ஆள் தான். ஸோ அப்போ அ போட்டு பன் போட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த அ அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிற பொருள் ஒன்றே ஒன்று சிங்குலரில் இருந்தால் மட்டும்தான் இங்கே அ பயன்படுத்தணும். ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுனாலே ப்ளூரல் ஆகிடுச்சுன்னா இந்த அ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் அ பன். நான் ஒரு ஆளுங்கிறதுனால என்னக்கிட்ட ஒரு பன் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு அப்படிங்கிறத ஒன் அப்படின்னு சொல்லாமல் அ பன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுவே வி ஹாவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம விங்கிறது நாங்கள். இப்போ நாங்கள்னாலே ஒருத்தருக்கு மேலே. ஸோ வி ஹாவ் பன்ஸ். அடுத்தது யூ ஹாவ் அ பன்.
யூ ஹாவ் பன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முதல்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன் என்னமோ யூ தான். ஆனால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நான் யூ ஹாவ் அ பன்னு எழுதியிருக்கேன். செகண்ட் சென்டென்ஸில் யூ ஹாவ் பன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது யூ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர். ஸோ இப்போ ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பன்னு தான் இருக்க வாய்ப்பு. ஸோ நம்ம அ பன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே திரும்பவும் முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தரே இருந்து அவங்கக்கிட்ட நிறையா பன்ஸ் இருந்தாலும் யூ ஹாவ் பன்ஸ் தான். பட் ஆனால் இந்த யூங்கிறது நிறையா பேர் அங்கே இருந்து அவங்கள்ட்ட நிறையா பன்ஸ் இருந்தாலும் இது தான் யூ ஹாவ் பன்ஸு தான். ஸோ ஒரு யூ அப்படிங்கிறது ஒருத்தர் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒருத்தராக இருந்தாலும் நிறையா பேராக இருந்தாலும் யூ தான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்கள்ட்ட ஒரே ஒரு பன்னு தான் இருக்குன்னா அ பன். அதுவே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நிறையா பன்னு இருந்துச்சுன்னா யூ ஹாவ் பன்ஸ். இன்னொரு விதமாக இதே சென்டென்ஸ் சொல்லணும்னா இந்த யூங்கிறது நிறையா பேராக இருந்தாலும் பன்ஸ் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேனாலும் நிறைய பேர், அதனால் தே ஹாவ் பன்ஸ். ஸோ எல்லோரும் சேர்த்து ஒரு பன் இருந்தாலும் தே ஹாவ் எ பன் தான் சொல்லணும். ஸோ நான் தே இருக்கிறதுனால அவங்க ப்ளூரல். ஸோ எப்படியா இருந்தாலும் அதிகமாக தான் இருக்குங்கிறதுனால நான் பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீ ஹேஸ் அ பன். அவனிடம் பன்ஸ் இருக்குது, ஒரு பன்னு இருக்குது அப்படிங்கிறதுனால அ பன் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ்லலாம் வேர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்க்குற மாதிரி இந்த உள்ளது அப்படிங்கிறதுல ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் ஹேஸ் வரும். ஸோ மீதி எல்லாத்துக்கும் நம்ம ஹேவ் பார்த்தோம், இதுக்கு மட்டும் ஹேஸ் வரும். ஹீ ஹேஸ் அ பன். இல்லை அவனே நிறைய பன் வச்சுருக்கான் அப்படின்னா ஹீ ஹேஸ் பன்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கியுடைய டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் 2 விஷயங்கள் பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பொருள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, சிங்குலராக இருக்குது அப்படின்னா அதை நம்ம அப்படிங்கிற ஆர்டிக்கிளோட சேர்த்து சொல்லணும். நம்மக்கிட்ட ஒன்றுக்கு மேலே இருக்குது அப்படின்னா சேர்க்காம அந்த வேர்டை ப்ளூரல் ஃபார்மில் போடணும். அதுதான் நம்ம பன் பன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வேறு எது வேணால் பன்னுக்கு பதிலாக நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ ஒரே வேர்டாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகாது. முக்கியமாக இந்த யூ ஹேஸ் அண்ட் ஹேவ் இந்த வித்தியாசத்தை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பன்னை வந்து நான் பன்ஸ்னே வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ செகண்ட் ஒன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஐ வி யூ தே எல்லாத்துக்கும் ஹேவ், ஹீ ஷீ இட்டுக்கு மட்டும் ஹேஸ் வரும். ஸோ ஹீ ஹாவ் எ பன்னுன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஷீ ஹாவ் எ பன்னுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஐ வி யூ தே இதுக்கு மட்டும்தான் ஹேவ். 2 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஹேவ் தான். ஒரே ஒரு ஆளாக இருக்கிறாங்க, அது ஹீ ஷீ இட்டில் வருது அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ஹேஸ் வரும். அதே போல் தான் ஷீ ஹேஸ். இப்போ அவங்ககிட்ட நிறையா இருக்குதுன்னா பன்ஸ். இப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா பன் போட்டிருக்கலாம். ஸோ நிறையா இருக்கிற மாதிரியே நான் பன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது இட் ஹேஸ் அ பன். ஸோ இப்போ ஒரு டாக் கிட்ட ஒரு பன் கிடச்சிருக்குன்னா இட் ஹேஸ் அ பன் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ லெட்டர்ஸ் எழுதுறது வீடியோ எடுத்துக்கிட்டே எழுதுறது முடியல. ஸோ அதனால தான் அப்படி எழுதியிருக்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரே ஒரு பன் இருக்கிறதுனால அ பன், ஹீ ஷீ இட்டுக்கு ஹேஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றே ஒன்று இருக்குன்னா அதுக்கு முன்னாடி போடணும். ப்ளூரலாக இருந்தால் போடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னிடம் உள்ளது இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய
வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா have அல்லது has. என்னிடம் உள்ளது, அவனிடம் உள்ளது, அப்படி அவர்களிடம் உள்ளது, எங்களிடம் உள்ளது அப்படின்னு உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா have அல்லது has. ஏன் have அல்லது hasங்கிறனா have வந்தால் has வராது, has வந்தால் have வராது. ஸோ ஐ பார்த்தீங்கன்னா ஐ have, we have, you have. இது ஏன் 2 தடவை யூ எழுதியிருக்கேன்னா சிங்குலராக இருந்தாலும் have தான், ப்ளூரலாக இருந்தாலும் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒருத்தராக இருந்தாலும் have தான், நிறையா பேர் இருந்தாலும் have தான். அடுத்தது they have, he has, she has, it has. இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டது, நம்ம சொல்லக்கூடிய பொருள் ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி சேர்க்குறோம் பன். ஸோ ஒன்றுக்கு மேலே இருக்குது அது ப்ளூரல்னா பன்ஸ், பன் பன்ஸ் அப்படின்னு போட்டுரும். இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ அவன், ஹீனா அவன், ஸோ அவன்கிட்ட ஒரே ஒரு பன் இருந்துச்சுன்னா பன். இல்லை ஒருத்தனுக்கிட்டே நிறையா பன் இருந்துச்சுன்னா ஹேஸ் அதே தான் வரும், பன்ஸ் மட்டும் மாறும். ஹீ ஹேஸ் பன்ஸ். ஸோ இதே போல் நம்மக்கிட்ட இருக்க பொருட்களை என்னக்கிட்ட இது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்சஸை பயன்படுத்தி நீங்கள் படிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதுக்குரிய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தரேன். Thank you and meet you in another video.